அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது வருது. அதில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அவங்க கேட்ட சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சராக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சுடிதார் தைக்கும்போது என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வரும், அதை நம்ம எப்படியெல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சுடிதார் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அது போடுறவங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஆனால் அது போடும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது, அந்த சேஃப் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த சேஃப் அப்படிங்கிறது நமக்கு இது செஸ்ட் ரவுண்ட் இருக்குது, இங்கே வேஸ்ட் ரவுண்ட் இருக்கும், இங்கே வந்து ஹிப்பு ஓப்பன் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த செஸ்ட் ரவுண்டை விட இந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து குறைஞ்சது ஒரு 1 இன்ச்சாவது நமக்கு உள்ளே தள்ளி வரணும். அதுக்கப்புறம் இங்கே வேஸ்ட் ரவுண்ட், இங்கே ஹிப் ஓப்பனுக்கு இந்த மாதிரி வளைஞ்சு போகணும். இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணும்போது தான் அந்த சுடி வந்து நம்ம போடும்போதும் நமக்கு ஃபிட்டிங் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இது ஒன்று. இப்போ இதில் வந்து இப்படி ஆர்ம் ஹோல் நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இதில் நமக்கு நெக் வருது அப்படின்னாலும் இந்த ஷேப்பில் தான் நமக்கு இருக்கணும். இது வந்து ஓப்பன் வரைக்கும். இது ஓப்பனுக்கு கீழே நமக்கு லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும், சில நேரம் ஒரு 1 இன்ச்சு கிராஸில் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நமக்கு செஸ்ட் அப்படின்னா இது வந்து நமக்கு வேஸ்ட்டு, இது வந்து நமக்கு ஹிப்பு ஓப்பன் வரக்கூடிய இடம். இப்போ இந்த இதுக்கும் நமக்கு குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1 இன்ச்சாவது நமக்கு கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டலாக நமக்கு இங்கே 18 வருது அப்படின்னா இங்கே பேஸ்ட் ரவுண்ட் வந்து 16ஆவது நமக்கு வரணும். இதில் இந்த ஒரு சைடில் மட்டும் நமக்கு இங்கே விட இங்கே வந்து நமக்கு ஒரு 1 இன்ச்சாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா வரும். இது வந்து ஒரு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு. இதுவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த 1 இன்ச் கேப் அப்படிங்கிறது ஒரு 1/2 இன்ச்சுக்காவது இருக்கணும். இல்லை இன்னும் நல்ல ஃபேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்குமே நீங்கள் வந்து இதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இல்லைங்க அவங்களோட அளவே வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு ஒரே அளவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே அளவு வச்சுட்டு டாட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிடிக்கணும். இதுலேயுமே நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சுடிக்கு டாட் வந்து கண்டிப்பாக பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டாட் வந்து எங்கே பிடிப்போம் அப்படின்னா, இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் ரவுண்டு, இந்த சென்டர் பாயிண்டில் இந்த வேஸ்ட் ரவுண்டு பாயிண்ட் இருக்கும். இதுக்கும் இப்போ 16 இன்ச் அப்படின்னா இங்கே ஒரு 8 இன்ச் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 8 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு வெளியில் தான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் எல்லாமே நமக்கு வரும். இந்த ஸ்டிச்சிங் லைனை வந்து நீங்கள் விட்டுடுங்க. இந்த ரெடி அளவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ரெடி அளவில் நமக்கு இந்த மிட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம இப்படி டபுளாக தான் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஸ்டிச்சிங் லைனை நீங்கள் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச்சிங் லைனை வந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கும் இடையில 8 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 8ல் பாதி 4ங்கிறது இங்கே மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கும் சென்டரில் 4ங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக மேலேயும் கீழேயும் ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாட் லைன் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த பேக் டாட் இது வந்து பேக்லேயும் பிடிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் பிடிக்கலாம். 2 பக்கமே பிடிக்கலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஃப்ரண்ட்லேயும் பிடிக்கலாம், பேக்லேயும் நம்ம பிடிக்கலாம். கம்பல்சரி பேக்கில் பிடிக்கிறதுங்கிறது நல்லது. ஃப்ரண்ட்டில் வந்து இன்னுமே நல்ல ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடம்போட ஒட்டின மாதிரி அந்த டாப் வந்து போடுவாங்க, கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்லேயும் பிடிக்கலாம், பேக்லேயும் வந்து இந்த டாட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிடிச்சு விடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த டாட் அப்படிங்கிறத பிடிச்சி விடுங்க. இப்போ நல்லா பாடியாக இருப்பாங்க, சரி இவங்க நல்லா குண்டாக தானே இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு போய் டாட் பிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா பேக் சைடு வந்து நமக்கு அந்த இடுப்பு பகுதிக்கும் செஸ்ட் பகுதிக்கும் நடுவில் அந்த இடுப்பு பகுதி இந்த வேஸ்ட் ரவுண்டு வரக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குழிவாக தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம சுடி போடும்போது அந்த இடத்துல புசுன்னு தூக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் லூஸாக இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு சைடில் பிடிக்கிறத விட இங்கே சைடில் பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டும் சேர்ந்து நமக்கு
பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே சைட்லேயே சேர்த்து பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போது ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஓகே, பேக்கில் மட்டும் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து குழிவாக இருக்குது, இல்லை அந்த இடத்துல லூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த டாட் பிடிச்சாதான் அந்த இடத்துல நம்ம அந்த ஃபிட்டிங்கை வந்து கொண்டுட்டு வர முடியும். அதனால கம்பல்சரி நீங்கள் சுடி தைக்கிறீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நீங்கள் டாட் அப்படிங்கிறது பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்டுக்காக சைடில் வந்து நம்ம கேப் விடணுமா அப்படிங்கிற இன்னொரு டவுட்டும் இப்போ உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நார்மலாகவே நம்ம அலவன்ஸ் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்ட் ஆகட்டும், வேஸ்ட் ரவுண்ட் ஆகட்டும், இல்லை ஓப்பன் லென்த் ஆகட்டும், இந்த 3 சுற்றளவுலையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 இன்ச் அப்படிங்கிறது ஆட் பண்ணுவோம். இது வந்து ரெடி அளவில், அதாவது நீங்கள் ஒருத்தரை நிற்க வச்சு நேரடியாக அளவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 அளவுகளோடையே 4 இன்ச்சுங்கிறது நீங்கள் அலவன்ஸாக சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போது அந்த 4 இன்ச் ஆட் பண்ணால் போதுமா, இல்லை இந்த டாட்டுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் அலவன்ஸ் விடணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு உங்களுக்கு வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் இந்த டாட்டுக்குன்னு நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபிட்டாக தான் இருக்குது, இந்த டாட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அளவு சுடி இருக்கும்போது அளவு சுடிதாரில் டாட் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அளவு சுடியிலேருந்து அளவுகள் எடுக்கும்போது இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். இதுவே நீங்கள் நேரடியாக அளவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டாட்டுக்குன்னு சொல்லிட்டு அலவன்ஸ் நீங்கள் வந்து விட வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்கோம், அது கூட 4 இன்ச்சுங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த அலவன்ஸே நமக்கு இதுக்கும் போதுமானதாக இருக்கும். நம்ம அதுலேயே இந்த ஃபிட்டிங்காக தான் நம்ம இந்த டாட்டுங்கிறத நம்ம பிடிக்கிறோங்கிறப்போ நீங்கள் அந்த டாட்டுக்கு வந்து நீங்கள் அலவன்ஸ் வந்து விட தேவையில்லை. நீங்கள் அளவு சுடிதார்லேருந்து நீங்கள் அளவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு சுடி அவங்களுக்கு சரியாக ஃபிட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் பேக்கில் டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த அலவன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேர்க்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம டாட்டை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது இன்னும் நல்லா ஃபிட்டிங் வேணும், நல்லா டைட் வேணும் கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிடிங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தேவைப்படாது. பேக்கில் வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டாட் லைனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சீம் அலவன்ஸ். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு கூட நம்ம எவ்வளோ சேர்க்கறது, வேஸ்ட் ரவுண்டு கூட எவ்வளோ சேர்க்கறது, ஹிப்பு ஓப்பன் கூட நம்ம எவ்வளோ சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வரும். இப்போ இதில் நம்ம நேரடியாக இப்போ சுடிதார்லேருந்து நீங்கள் அளவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அலவன்ஸும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. சைடில் ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இதுவே நீங்கள் நேரடியாக அளவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இப்போது செஸ்ட்டு வந்து ஒரு 38 இருக்குது, வேஸ்ட் வந்து ஒரு 34 இருக்குது, ஹிப்பு வந்து ஒரு 40 இருக்குது அப்படின்னா இதில் ஷோல்டர் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஈஸ் அலவன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 4 இன்ச் அப்படிங்கிறது நார்மலாகவே நம்ம ஆட் பண்ண வேண்டியது. இது வந்து நம்ம லூஸ்க்காக ஆட் பண்ண வேண்டியது. இது போக ஸ்டிச்சிங்க்கு அப்படின்னா இது வந்து செஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் சேர்க்கணும். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறது சேர்க்கணும். இது வந்து ஹிப்பு ஓப்பன் ரவுண்டு, சரியா? ஹிப் ரவுண்டுக்கும் நீங்கள் வந்து இங்கே 1 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச் சேர்க்க வேண்டாமா அப்படின்னா 1.5 இன்ச் சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் வந்து கீழே ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் வருது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல 1 இன்ச் இருந்தால் தான் இதை நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் 1.5 இன்ச் விட்டுட்டிங்கன்னா நம்ம 3 தடவை மடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே இங்கே லூஸ்க்காக நம்ம 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த சீம் அலவன்ஸ்னா என்ன, ஈஸ் அலவன்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்லேயே வந்து பார்த்துட்டோம். ஈஸ் அலவன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே 4 இன்ச் தான். இந்த சீம் அலவன்ஸுங்கிறது மட்டுமே நமக்கு 1 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். இப்போ இந்த 4 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டால் பொதுவாக எல்லாத்துக்கும் இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான். ஆனால் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடம்போட அப்படியே ஃபிட்டிங்காக கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ரெடிமேட் டாப்பே எடுத்தாலுமே ஆல்ட்ரேஷனுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயுமே எந்த சுருக்கமும் இல்லாமல் அப்படியே நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபிட்டாக போடுறவங்களுக்கு நீங்கள் இந்த 4 இன்ச் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் தான் கொடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் நார்மலாக ஓரளவுக்கு லூஸ் விட்டு போடுறவங்களுக்கு இந்த 4 இன்ச்சுங்கிறது ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட 2 இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபிட்டிங் வந்து உங்களால் கொண்டுட்டு வர முடியும். இப்போ நல்லா டைட் ஃபிட்டிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் 2 இன்ச் மட்டும் நீங்கள் இந்த செஸ்ட் ரவுண்டில் வேஸ்ட் ரவுண்டில் இந்த ஹிப்லையுமே நீங்கள் 2 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே கொஞ்சம் லூஸாக நார்மலாக லூஸாக போடுறவங்க அப்படின்னா நம்ம 4 இன்ச்சுங்கிறது ஆட் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் நல்ல ஃபேட்டாக இருப்பாங்க இல்லையா, நல்ல இப்போ ஒரு 45 சைஸ் 47 சைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த 4 இன்ச்சுக்கு பதிலாக 6 இன்ச்சஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்குது, அங்கங்கே சதைகள் தொங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு
நம்ம என்ன செய்யலாம், 4 இன்ச்சுக்கு பதிலாக 6 இன்ச் கூட நம்ம வந்து இந்த ஈஸ் அலவன்ஸாக நம்ம வந்து சேர்க்கலாம். இது வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ். ஓகேவா? இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸு. நீங்கள் வந்து இதை சேர்க்கலாம். இது வந்து அவங்களுடைய பாடி எப்படி இருக்குது, அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எப்படி, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து இங்கே 2 இன்ச்சு சேர்க்கணுமா, 4 இன்ச்சு சேர்க்கணுமா, 6 இன்ச்சு சேர்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக 4 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் டைட்டாக கேட்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இந்த 4 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு தடவை போட்டு பார்க்க சொல்லிவிட்டு உள்பக்கமாக நம்ம வந்து டைட் வேணும்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை இது வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது, இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் லூஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்ச்சுங்கிறது நல்லா ஃபிட்டிங்காக கேட்குறவங்களுக்கு தான். இப்போ பேக் சைடு வந்து நல்லா ஃபிட்டிங்காக போட்டு பேக் சைடு ஜிப்பு வச்சு நான் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம இந்த 2 இன்ச்சுங்கிறதே நமக்கு வந்து போதும். இது வந்து நார்மலாக நல்ல லீனாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 4 இன்ச்சு 6 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்க்கலாம். அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. ஓகேங்களா? ஆட் பிடிக்கிறதுலையும் இந்த ஈஸ் அலவன்ஸ் விடுறதுலையும் உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருக்காது. இப்போது நேரடியாக அளவு எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஒரு சுடிதார் இருக்குது அப்படின்னா சுடிதார்லேருந்து அளவுகள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஏற்கனவே ஒரு அளவு சுடிதார் இருக்குன்னா அதிலிருந்து எப்படி நம்ம அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.